நம்ம எவ்வளவுதான் பரிகாரம் செஞ்சாலும் அதற்கான பலனே கிடைக்க மாட்டேங்குதே. என்ன பண்றது? ஏன் எல்லா பரிகாரத்தையும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஆனா நமக்கான பிரச்சனை மட்டும் இன்னும் தீரவே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறவங்களா நீங்க? உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ. ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதனால பரிகாரம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது, எப்படி பண்ணா பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முதல்ல உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். அந்த கதையோட முடிவுல உங்களுக்கே தெரிய வந்துடும் ஏன் பரிகாரம் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு. சரி, இப்போ கதைக்குள்ள போவோம். ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார். அந்த மன்னருக்கு வேட்டையாடுறதுல அவ்வளோ ஆர்வம். அதனால என்ன பண்ணாரு, காட்டுக்கு போயிட்டு நேரம் போகிறதே தெரியாம வேட்டையாடுறதுலே மூழ்கி போய் வேட்டையாடிக்கிட்டே இருந்தார். சாயந்தரம் ஆயிடுச்சு, சூரியனும் மறைஞ்சிடுச்சு, பயங்கரமா இருட்டிருச்சு. இருட்டுல அந்த மன்னருக்கு எதிர்க்க யாரும் இருக்கான்றது கூட கண்ணுக்கு தெரியவே இல்லை. இப்படி அவ்வளோ இருட்டுல அந்த மன்னர் அங்க இருந்துகிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு மரத்துக்கிட்ட போய் மன்னர் நிற்கும் பொழுது அங்க பெருசா ஒரு மிருகம் ஏதோ ஒண்ணு இருக்கிறத அவர் உணர்ந்தாரு. அப்ப மன்னர் உடனே என்ன பண்ணாரு, இந்த மிருகத்தை இப்ப நம்ம கொல்லல அப்படின்னா அந்த மிருகம் இப்ப என்ன கொன்னுடும் அப்படின்னு யோசிச்சாரு. அதனால உடனே தன்னோட அம்பை எய்து அந்த மிருகத்தை கொல்ல மன்னர் முயற்சி பண்ணாரு. அம்பை எய்ததும் ஐயோ அம்மான்னு ஒரு சத்தம் வந்தது. என்னடா இது, ஐயோ அம்மான்னு கத்துறாங்க, நம்ம மிருகம்னு நினைச்சுதானே அம்பை எய்தும் அப்படின்னு மன்னர் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அங்க ஒரு 16 வயது சிறுவன் சுருண்டு விழுந்து கிடந்தான். அந்த சிறுவன் இறந்து போயிட்டான். இதை பார்த்ததும் மன்னரோட மனசு பதபதச்சு போச்சு. உடனே மந்திரியை அழைச்சு வேலையாட்களை அனுப்பி இந்த சிறுவனுடைய தாய் தந்தை இங்கதான் கண்டிப்பா காட்டுல எங்கன்னா இருக்கணும், அவங்கள கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. மந்திரியும் வேலையாட்கள் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. மன்னர் சொன்னதை கேட்ட அந்த மந்திரி உடனே காவலாளிகளை கூப்பிட்டுக்கிட்டு அந்த சிறுவனுடைய தாய் தந்தைய தேடி போறாங்க. அப்போ விறகு வெற்ற ஒரு தம்பதிய காவலாளிகள் மந்திரி அப்போ விறகு வெற்ற ஒரு தம்பதியை கூப்பிட்டுக்கிட்டு மந்திரியும் காவலாளிகளும் மன்னர்கிட்ட வராங்க. இவங்க தான் அந்த சிறுவனுடைய தாய் தந்தையர் மன்னரே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மன்னர் விறகு வெற்ற அந்த தம்பதியை பார்த்து, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் இது ஒரு மனிதன்னு தெரியாம மிருகம்னு நினைச்சிட்டு உங்க பையனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த தாய் தந்தை இவர்கிட்ட முகமே கொடுக்கல, அவங்களோட மன்னிப்பு இவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறத மன்னர் உணர்றாரு. உடனே மன்னர் என்ன பண்றாரு அப்படின்னா, 2 தட்டை மந்திரியை கொண்டு வர சொல்றாரு. 2 தட்டு வந்ததும் ஒரு தட்டுல அவர் போட்டுக்கிட்டு இருந்த வைர வைடூரியம், தங்கம், வெள்ளி இந்த எல்லா ஆபரணங்களையும் கழட்டி ஒரு தட்டுல வச்சிடுறாரு. இன்னொரு தட்டுல அவர் இடுப்புல இருந்த வாளை எடுத்து வைக்கிறாரு. இப்ப மண்டிக்கிட்டு அந்த தம்பதி கிட்ட மன்னர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தட்டுல என்னுடைய செல்வங்கள் எல்லாம் இருக்கு, நீங்க என்னை மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த செல்வங்களை நீங்க ஏத்துக்கோங்க. இன்னொரு தட்டுல என்னுடைய வாள் இருக்கு, நீங்க என்னை மன்னிக்கல அப்படின்னா இந்த வாளை பயன்படுத்தி என்ன நீங்க கொன்னுடலாம் அப்படின்னு மன்னர் மண்டிக்கிட்டு கேட்கிறாரு. உடனே இதுக்கு அந்த சிறுவனுடைய தந்தை பதில் சொல்றாரு. அந்த சிறுவனுடைய தந்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய மிகப்பெரிய செல்வமான எங்களுடைய மகனே இருந்துட்டான், இதுக்கப்புறம் இந்த செல்வங்களை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம், அதனால இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி மன்னரே, உங்க தலையை வெட்டவும் நாங்க விரும்பல. ஏன்னா எப்போ ஒரு மன்னரான நீங்க உங்களுடைய தவற உணர்ந்து மண்டியிட்டு எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களோ அந்த கணமே நாங்க உங்களை மன்னிச்சிட்டோம். எங்களுக்கு அந்த செல்வமும் வேண்டாம், உங்க தலையை குய்யவும் வேண்டாம், நாங்க திரும்ப போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவனுடைய பிணத்தை எடுத்துக்கிட்டு அந்த தம்பதி கிளம்பி போயிட்டாங்க. சோ இந்த குட்டி கதை மூலியமா உங்களுக்கு என்ன தெரிய வருது? அதாவது நீங்க எந்த பரிகாரம் செய்தாலும் அதை மனதார செய்யணும். மனதார செய்யாம வெறும் கடமைக்குன்னே நீங்க ஒரு பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா அதை கடவுள் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள போவதே இல்லை. ஆனா நீங்க எந்த பரிகாரம் செய்தாலும் மனசார உங்களுடைய கஷ்டத்தையோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கடவுள்கிட்ட மனசார நம்பிக்கையோட வேண்டி கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். ஸோ இனிமே நீங்க எந்த பரிகாரம் செய்தாலும் கடமைக்கு செய்யாம மனதார வேண்டிக்கிட்டு செய்யுங்க. நிச்சயமா அந்த பரிகாரத்தோட பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க. நம்ம எல்லாருமே இறைவனிடம் வேண்டுகிறோம். ஆனா சரியான முறையில வேண்டுகிறோமா?
நீங்க சரியான முறையில தெய்வத்துக்கிட்ட வேண்டி இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா நிம்மதியா இருந்திருப்பீங்க. இவ்ளோ நான் சாமி கும்பிட்டும் நிம்மதி இல்லாம இருக்கனே ஏன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. இந்த வீடியோ பதிவுல ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லப் போறேன். இந்த குட்டி கதையோட முடிவுல தான் நான் முதல்ல சொன்ன இந்த விஷயத்துக்கான அர்த்தத்த நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரு வைர வியாபாரி ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்தாரு. அவர் ஒரு நாள் அவர்கிட்ட இருந்த வைரங்கள் எல்லாத்தையும் வித்துட்டு, அந்த பணத்தை எல்லாம் ஒரு மூட்டையில அள்ளி போட்டுக்கிட்டு, ஊர விட்டு வேற ஊருக்கு நடந்து போய்கிட்டு இருந்தார். அவரு ஊர விட்டு போகும்போது, இந்த பண மூட்டைய சுமந்துட்டு போயிட்டு இருந்தார். அப்படி அவர் போகும்போது, ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய சூழல் இருந்தது. அந்த நேரம் பார்த்து அந்த ஆத்துல பயங்கர வெள்ளம். இப்படி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது, அவரால ஆற்றை கடக்க முடியாம இருந்தது. சரி ஓகே. வெள்ளத்த பொருட்படுத்தாம எப்படியாவது அந்த ஊருக்கு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு, வெள்ளத்துல தைரியமா இறங்குனாரு அந்த வைர வியாபாரி. அப்ப என்ன ஆச்சு? வெள்ளம் இவரோட பண மூட்டைய அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. அப்ப அவரு, ஐயையோ! என் பண மூட்டைய இந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு கத்துறாரு, கதர்றாரு. இது அங்க இருந்த மீனவன் ஒருத்தனுடைய காதுல விழுந்திருக்கு. உடனே குதிச்சு, எப்படியோ புரண்டு கிரண்டு அந்த பண மூட்டைய காப்பாத்தி வெளில எடுத்துட்டு வந்துடுறாரு அந்த மீனவன். பண மூட்டைய காப்பாத்தி வெளில எடுத்துட்டு வந்த மீனவன், காப்பாத்துங்கன்னு கத்துன அந்த குரலுக்கு சொந்தமான வைர வியாபாரிய தேடுறாரு. "எங்க உங்க பண மூட்டைய எடுத்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? வந்து வாங்கிட்டு போங்கன்னு" கத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா, மீனவன் அந்த பண மூட்டைய வச்சுக்கிட்டு, இத காப்பாத்தணும்னு சொன்ன குரல் எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் அவருக்கு புரிய வருது, அந்த வைர வியாபாரியும் வெள்ளத்துல அடிச்சு செல்லப்பட்டு இறந்தே போயிட்டாருன்னு. இந்த கதையின் மூலியமா உங்களுக்கு என்ன புரியுது? அந்த வைர வியாபாரி வெள்ளத்தால அடிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னும்போது, அந்த மீனவருக்கு ஒரு சிந்தனை வருது. அது என்ன அப்படின்னா, இவர் இந்த பண மூட்டைய காப்பாத்துங்கன்னு கத்துறதுக்கு பதிலா, என்ன காப்பாத்துங்கன்னு கத்தியிருந்தா, நான் அவர காப்பாத்திருப்பனே, இந்நேரம் அவர் உயிரோட இருந்திருப்பாரே அப்படின்னு. இதே தவறதாங்க நம்மள்ல பெரும்பாலும் நெறைய பேர் செய்றோம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நம்மளுக்கு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு, கடவுள்கிட்ட போயிட்டு பணத்த பத்தி மட்டுமே நம்ம கேட்டு வேண்டுறோம். இதனால பணம் கிடைக்குதோ இல்லையோ, நமக்கான பிரச்சனைகள் தீராம நம்ம நிம்மதி இல்லாமலேயே இருக்கிறோம். ஸோ இனிமே நீங்க கடவுள்கிட்ட வேண்டும்போது, உங்களுக்கு எது முதல்ல முக்கியமா தேவையோ, எது ரொம்ப காலத்துக்கு நிலைச்சு இருக்குமோ, அத கேட்டு வேண்டுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகளோட நான் உங்கள அடுத்தடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். Until then it's bye from சௌந்தர்யா சிவராஜ். நன்றி, வணக்கம்.